உங்களோடு பேசும் வரும்படி பாஸ்டர் ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க இந்த காலேஜில் அவங்க வந்து படித்தாங்க. அவங்க யூஜி பிஜி எம்ஃபில் படித்தாங்க. இப்போ என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர்களை நாம் வரவேற்போம். அப்படி உட்கார்ந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அவர் ஒருவரே பெரியவர், துதிகன மகிமைக்கு பாத்திரர். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். இது நம்மளால முடியாத காரியம், ஆனால் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணின தேவன். அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இங்கே வந்திருக்கிறோம்னா இது நம்ம சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே வந்திருக்கிறோம். அவரே நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் ஆனதீனத்தில் கொண்டு வந்திருக்கிறதை, அனாதி திட்டங்களை அறியக்கூடாதபடிக்கு எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவர் ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறாரே. அந்த ஜோதிகளின் பிதாவை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக மகனாக தெரிந்து கொண்டீ, உமக்குள் என்னை மறுபடி பிறக்க வைத்தீ. சொல்லுமா ராஜாக்களோ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஓ ராஜாக்களும் நாங்களே, ஆசாரி அப்பா வீட்டு பிள்ளைகளா, இயேசு ராஜாவின் பிள்ளைகளா, மீண்டும் ஒரு விஷயம் ராஜாக்களோ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும். அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரே. அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்கள் தானே? சேர்ந்து சொல்லுங்க அப்பா. ஐயா ஆசாரியர்களும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், அரக்கோர மனதோடு அல்லண்டவரே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆனவரே அன்பு செய்கி. உங்க சத்தத்தை உயர்த்தி தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆர்ப்பரிக்கிறோம், உம்மையே அன்பு கூறுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருகும், நாங்க சிறுகுவோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக.
அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது லீதியாளின் இருதயத்தை வசனத்தை கவனிக்கும்படியாய் திறந்திருளது போல இன்னைக்கு எங்கள் இருதயங்களை திறந்திருளுவீராகப்பா. எங்கள் கவனங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு, சிதறடிக்கணும்னு நினைக்கிற எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தினாலே கட்டுகிறோம். அதன் கிரியைகளை இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்களை ஆட்கொண்ட பிதா நீர் அல்லவோ, எங்களை ஜனிப்பித்த கண்மலை நீர் அல்லவோ. பேசுவீராக, கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமே ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை இன்னும் கூட உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தம் கூப்பினா என் தொண்டை போயின்னு கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், டீ குடிப்போம், அடுத்து சாப்பாடு இருக்கிறது. ஆகவே உங்கள் சத்தம் குறையுது, சத்து குறைகிறதுன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்னத்தை கொடுக்குறாராம்? சத்துவத்தை கொடுக்குறாரு. அவரும் கொடுக்குறாரு, அவரோடு சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆகவே சந்தோஷமா சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து தெய்வ சமாதானம் சொல்லுகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணினாராம்? ஆசீர்வதித்தார். நம்ம ஏசப்பா எப்படிப்பட்ட தேவன்? ஆசீர்வதிக்கிற தேவன். என்னாகமம் 24:1 அதுதான் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம்னு சொல்லுகிறாங்க. இந்த பிரியமான தேவன், ஆசீர்வதிக்கிறதற்கு தயவு பெற்ற தேவன், அவர் ஒரு பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். உலகத்திலே ஏற்பட்ட தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர்களை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாசனத்தை இப்படி வாசிப்போமா? என்னோட சேர்ந்து வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எவர்களை நோக்கி. சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எவர்களை நோக்கி. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, எவர்களை நோக்கி. சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கு அப்பா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கு அப்பா, உங்க தாத்தாவுக்கு தாத்தா, உங்க பூட்டனுக்கு பூட்டன், உங்க முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், ஆதி தகப்பன், ஆதி தாய் ஆதாம் ஏவாளை நோக்கி. அப்போ ஆதாம் ஏவாள் யாரு? நம்முடைய முற்பிதாவா இருக்கிறாங்க. அந்த முற்பிதாக்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. பின்பு தேவன் அவர்களை நோக்கி. ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. எதெல்லாம் நம்ம ஆண்டுகள் சொல்லணுமா? பூமி, ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தில் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் என்ன சொன்னார்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. அப்போ ஆண்டு கொள்ளுகிறது யாருடைய பரம்பரையில் இருக்கிறது? நம்ம அப்பாவுடைய முற்பிதாக்களுடைய பரம்பரையில் இருக்கிறது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமான்னு சொல்லி ரத்தம் கொதிப்புல சொல்லுவாங்க. நீங்களும் ரத்த கொதிப்புன்னு சொல்லலாம். நீங்களாம் யாருடைய பரம்பரைகள்? ஆண்டு கொண்டவர்களுடைய பரம்பரைகள். ஆளுகை செய்கிறதற்காகவே பிறந்த பரம்பரைகளாய் கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 5 வருஷத்துக்கு ஆனா நம்ம அடுத்த ஆட்சிக்கு யாரை கொண்டு வரலாம், நம்ம யாரை ஓட்டு போட்டு கொண்டு வரலாம்னு சொல்லி நம்மள ஆட்சி பண்ணுங்கன்னு ஆண்டவர் நம்மகிட்ட பொறுப்பு கொடுத்தா, நம்ம இன்னொருத்தர ஆட்சி பொறுப்புல வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓட்டு போட்ட முடிச்சோன்னா ஸ்டேட்டஸ்ல என்ன போட்டுட்டு இருக்கிறோம்? இப்படி ஒரு விரலை காமிச்சு நானும் ஓட்ட போட்டேன், என்னுடைய ஜனநாயக கடமத்தை நானும் முடிச்சிட்டுவேன்னு சொல்லுவோம். ஆனா உங்களுடைய கடமைகளை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கேள்விக்குறியா இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மளே ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னா, ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டு கொள்ளுகிறது இப்படி ஒரு காரியம் இருக்கிறதாங்கிறதை மறந்து போய் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ராஜாக்களாய் மாய்த்து வைத்திருக்கிறார், உங்களை ராஜாத்திகளாய் மாத்திருக்கிறார். இது நம்ம பரம்பரை சொத்தா இருக்கிறது. அப்பாவுக்கு அடுத்து அரியணையில உட்காரப்போ ராஜாவுக்கு பிள்ளைகள் தான் அரியணையில உட்காருவாங்க. அவர்களுக்கு அப்புறம் தாவீதுக்கு அப்புறம் அரசாங்கத்துல உட்கார்ந்துறது யாரு? தாவீதுடைய பையன் சாலமோன். சாலமோன் போனதுக்கு அப்புறம் யார் உட்கார்ந்தது? ரெகோபயாமா எரோபயாமா? ஏதோ ஒரு பயம், யாரோ உட்கார்ந்தாங்க. அப்போ அப்பாவுக்கு அடுத்து யார் உட்காருது? அவனுடைய பையன் தான் எங்க உட்காரணும்? ஆட்சி பொறுப்புல உட்காரணும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர்கள் என்னுடைய முற்பிதாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு ராஜாவாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நான் என்னுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 2வது அதிகாரம், அதுல 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமா? மத்தேயு 2 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமா? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த போது, ஏசப்பாவை கூட உங்களையும் நினைச்சு கொள்ளுங்க. நீங்களும் இந்த உலகத்துல தாயின் கருவிலே உருவான நாளில இருந்து குறிப்பிட்ட நாளில இந்த உலகத்துல பிறந்த போது இயேசுவை கூட உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. உங்களை இணைத்துக் கொண்டவர்களாய் அதை வாசித்து பாருங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதாவுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜாவை பக்கத்துல அதுக்கு பதிலாக பிசாசுன்னு நினைச்சு கொள்ளுங்க. அதுல பைபிள் அடிச்சு எழுதிடாதீங்க. இயேசுங்கிற இடத்துல உங்களை வச்சு வாசிங்க. ஏரோது ராஜாங்கிற இடத்துல யாரை வச்சு வாசிக்கணும்? பிசாசுன்னு வைக்கணும். இப்ப வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது, எதை கேட்டபோது? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகளிடம் அவன் சொன்ன வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது, அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் அனைவரும் என்ன பண்ணினார்கள்? கலங்கினார்கள். ஏன்? உலகத்துல ஒரு ராஜா ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு சத்தத்தை கேட்ட உடனே ஏரோது கலங்கினது போல இன்னைக்கும் இந்த உலகத்துல நீங்க உண்டான நாள் முதல், இந்த உலகத்துல நீங்க உட்பவித்த நாள் முதல் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. உலகத்துல நீங்க காலடி எடுத்து வைத்த உடனே பிசாசுக்கு என்னது உண்டாயிட்டு? கலக்கம் உண்டாயிட்டு. உங்களை வளர விட்டா நீங்க வளர்ந்தீங்கன்னா பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறவர்களாய் மாறிடுவீர்கள்னு சொல்லி இன்னைக்கும் உங்க மேல என்னது ஆயிருக்கிறான்? பிசாசு கலங்கி கொண்டிருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம அப்படியே மாறி மறைந்து போய் நம்ம தான் பிசாசு பார்த்து பயப்படுகிறோம், போராட்டத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஆனா உண்மை என்னன்னா, பிசாசு தான் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? பயந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த உடனே உங்களை பார்த்தோன்னே பிசாசுக்கு கலக்கம் உண்டாயிட்டு, கலக்கம் உண்டாகி நடந்த காரியம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். வாசிக்க கேட்போமா? அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணினான்? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணினான்? எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணினான்? கொலை செய்தான். எதற்காக கொலை செய்தான்? பிறந்தது எத்தனை ராஜா? ஒரே ஒரு ராஜா பிறந்தாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் கொலை பண்ணினது சகல ஆண் மக்களை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணினானா? கொலை பண்ணினான். அந்த காலத்துல ஈட்டியும் அருவாளையும் எடுத்து வைத்து பட்டயத்தை வைத்து கொலை பண்ணினார்கள். ஆனால் இந்த காலத்துல, நவீன காலத்துல பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொலை பண்ணிட்டான். என்ன கொலை பண்ணிட்டான்? நம்ம ராஜாக்கள், நம்ம ராணிக்கள்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியே அவன் என்ன பண்ணிட்டான்? நமக்கு மேல இருக்கிற ஒரு அடையாளத்தை மறக்க பண்ணும்படியாய் அவனை என்ன பண்ணிட்டான்? அழித்து விட்டான். இன்னைக்கு உங்களை
பார்க்கும்போது ராஜாக்களா மாதிரியா இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது ராணிகள் மாதிரியா இருக்கிறீங்க. இல்ல, இப்ப வரும்போது தான் தெரியுது ஏதோ கிரவுன்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. ஓ, அப்போ ராஜரிகமா சம்பந்தமா ஏதோ ஒன்று சொல்ல போகிறோன்னு வந்திருக்கிறோம். யார ராஜாக்களாய் ஆண்டவர் மாத்தி வச்சிருக்கிறாங்க? உங்களை தான் வச்சிருக்கிறாங்க, உங்களை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை மறக்க பண்ணும்படியாய் அன்னைக்கு ஏரோது எல்லாத்தையும் கொலை செய்தது போல இன்னைக்கு அந்த அடையாளத்தை உங்கள் மேல் நீங்கள் யார் என்கிற அடையாளத்தை அழிக்கும்படியாய் பிசாசு சகல காரியத்தையும் திட்டமும் தெளிவுமாய் பண்ணி அவன் எல்லாத்தையும் அழித்து விட்டான். ஹல்லேலூயா. ஆனால் இது எழும்புகிற நாளா இருக்கிறது. இந்த வாலிபர் கூட்டம் எதற்காக? நாம் தொடைத்து போட்ட அடையாளத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் ராஜரிக அரியணையில ஏறி உட்கார்ந்து நாம் காரியத்தை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு வசனத்திலிருந்து இருக்கிறது. வாசிக்க கேட்போமா? இதே வேத அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் யாரை பார்த்து கேட்கிறான் பிலாத்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். போதும் போதும். அப்போ அங்க பார்த்து பிலாத்து கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. அவரை பார்த்து நீ ராஜாவான்னு கேட்கும் போது ஆண்டவரை பார்க்கும்போது அவர் ராஜா மாதிரி அடையாளம் தெரியல. ராஜாக்கள் குதிரைகள் மேலே ஏறி வருகிறார்கள், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ கழுதையில வந்துகிட்டு இருக்கிறாரு. ராஜாக்கள் மணல மாடிகளில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆண்டவரை பார்த்தா உங்களை போலதான் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து அவருக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இவர் ஒரு ராஜாவா, இவரெல்லாம் ஒரு ராஜாவான்னு சொல்லி எந்த ஒரு அறிகுறியை இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவரோ தெரிந்து கொண்டிருந்தார். நான் ராஜா தான் உறுதியாய் சொன்னது போல இன்னையிலிருந்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்கள் எல்லாம் சொல்ல போறீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ராஜா தான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ராஜாத்தி தான் சொல்லி இந்த கூட்டம் முடிந்து நீங்க வெளியே போகும்போது ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் உங்க அடையாளத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு ராஜரிக மேன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களா நீங்கள் வெளியே செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ராஜாவா ஆறிட்டீங்கன்னா 3 காரியத்தை நீங்க ஆட்சி செய்யலாம். எதெல்லாம் ஆட்சி செய்யலாம்? வானத்தில் வான மண்டலங்களை ஆட்சி செய்யலாம், ஆகாயத்தில் உள்ள பறவைகள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், பூமியில நடமாடுகிற ஜீவ சந்துகள், அதாவது வானம், தண்ணி, பூமி, சகல உலகத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாய் உலகத்தார் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொல்லும்படியாய், உங்களை பார்த்து சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறதற்காகவே இந்த கூட்டத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரு சொல்லுங்களேன்? நீங்க யாரு? ராஜாக்கள். நீங்கள் யாரு? ராஜாத்திகள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூட்டத்துக்கு வரும்போது நமக்கு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம தலைமையில ஊத்தி நம்மளை அனுப்ப போகிறாரு. வந்திருக்கிற யாரையும் அவர் வெறுமையை தள்ளாத தேவன். அவரிடத்துல வந்திருக்கிற ஒருவரை கூட வந்து பரிதாபப்படுகிற தேவன். இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாய் ஏசப்பட்ட வனாந்தரத்துல வரும்போதெல்லாம் உலகத்தை விட்டு மனிதர்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஏசப்பாவை கதின்னு சொல்லி தேடி வந்திருக்கிறவர்களே அவர் திருப்தி ஆக்கினது உண்மையானால் அதே தேவன் இன்னைக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து உங்களை திருப்தியாக்கி அனுப்பவே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு 3 ராஜாக்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறது உண்மை. அதற்காக தான் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறவர்களாகி நீங்களும் சிலராய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் திருப்தியான அந்த ஆசீர்வாதத்தின் ராஜரிக அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அனுப்ப போகிறாரு. ஆனால் ராஜரிக அபிஷேகத்தை வாங்குகிறது முக்கியம் இல்லை, அதை வைத்துக் கொள்ளுகிறது தான் என்னது முக்கியம். ஒரு காரை வாங்குறது முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுகிறது தான் என்னது முக்கியமா இருக்கிறது. வீடு எல்லாரும் வாங்குகிறாங்கன்னு சொல்லி நானும் வீடை வாங்கி போட்டு அதை ஒரு மெயின்டைன் பண்ணாம ஒற்றை அடிக்காம பெருக்காம இருந்தா வீடு என்ன ஆகும்? எல்லாம் பொட்டு அரிச்சு எல்லாமே அரித்து போகிறது போலதான் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஊத்த போகிறாரு. இந்த அபிஷேகத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்து கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? வேதத்துல கர்த்தர் இப்படி 3 ராஜாக்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை அந்த ராஜரிக அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தது உண்மைதான்.
ஆனால் அந்த அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போனதற்கான காரணம் என்ன? கர்த்தரே அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் ஆசைப்பட்டு கேட்கல, அவர்கள் ஆசைப்பட்டு ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேட்கல. அவர்களை தேடி ராஜரீக அபிஷேகம் போனது. ஆனால் அந்த ராஜரீக அபிஷேகத்தை அவர்கள் கடைசி வரை காத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இழந்து போனதற்கான காரணம் என்ன? அவர்கள் என்ன பாவத்தை செய்தபடினால் அந்த ராஜரீகம் அபிஷேகம் அவர்கள்ட்ட இழந்து போனது? நம்ம வாசித்து இன்னைக்கு அதே பாவம் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த பாவத்துல 3 பாவங்களை இன்னைக்கு நான் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறேன் வேதத்துல இருந்து. அதுல ஒரு பாவம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லைனா, பரிசுத்தம் இல்லைனா கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணவே மாட்டாரு. இன்னைக்கு அதுல ஒரு காரியமோ 2 பாவமோ 3 பாவமோ எத்தனை பாவம் இருந்தாலும் நம்மளை நிதானித்து அறிய போகிறோம். அந்த பாவம் இருந்துச்சுன்னா என்ன ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து கொடுத்து அனுப்ப போகிறது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல முதலாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார் சொல்லுங்களேன்? சத்தம் கேட்கவே இல்லை. யாரு? பவுலா? சவுல்? வாசிக்க கேட்போமா? முதலாவது ஒரு ராஜாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே முதலாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்பவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இவன் ராஜாவாய் மாறின பிறகு ராஜரீக அபிஷேகம் அவன் மேல் தலையிலே வார்க்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவனை பார்த்து தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிக்க கேட்போமா? பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக ராஜரீக கிரீடத்தை கொடுத்து உம்மை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியாகிய என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை கர்த்தராகிய நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கு அடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒன்னு கூட விடாமல் எல்லாவற்றையும் சங்கரித்து அழித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னார் என்கிறார். அப்பொழுது சவுல் கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாய் தன்னுடைய காதுகளினாலே கேட்ட சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பின்பு இதை ஜனங்களுக்கு, தான் ஆட்சி செய்கிற ஜனங்களிடத்தில் அந்த வார்த்தையை அறிவித்து தெலையாபிலே இராணுவத்தை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். இங்க சவுல் ராஜாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. முதலாவது வசனத்துல கடைசி அப்படிதான், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மனுஷனுடைய வார்த்தை ராஜாவை பார்த்து வரவில்லை, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் வேற ஒண்ணுலாம் சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு. அமலேக்கை பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை எல்லாவற்றையும், அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணி போடுன்னு சொல்லுகிறாரு? அழித்து போடுகிறேன்னு சொல்லுகிறாரு. சத்தத்தை கேட்ட உடனே, ராஜாவான அபிஷேகம் பெற்ற உடனே அவனுக்கு ஒரு தைரியம். கர்த்தர் என்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்புவிக்கிறாரு, கர்த்தர் என்னை நம்பி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய ராணுவத்தை அவன் தொகை பார்க்கிறான். 2 லட்சம் காலாட்களும் யூதா புத்திரர்கள் 10,000. அப்ப 2,10,000 ஜனங்களை உடனே போருக்கு வாருங்கள் சொல்லி அவர்களை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் சொன்னபடியே யுத்தத்துக்கு போகிறார். அமலேக்கை அழிக்க போகிறார். கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் போன காரியம் எல்லாருக்கும் தெரியும். போன காரியத்துல ஆண்டவர் சொன்னார், ஒன்ன கூட வைக்காம பிள்ளைகள் குழந்தைகள் யாரையும் ஈவிரக்கம் பார்க்காம எல்லாத்தையும் அழித்து போடுன்னு சொன்னாரு. ஆனால் போகும்போது கர்த்தருடைய சொற்படி கேட்டு போன சவுல் அங்க போன உடனே அங்க எல்லாத்தையும் அழித்து போடாமல் அவன் செய்த காரியம் என்ன? 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? சவுலும் ஜனங்களும் அதாவது அந்த ராஜா அமலேக்கு ராஜாவாகிய ஆகானையும் ஆடு மாடுகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடு மாடுகளையும் செகண்ட் கிளாஸ் ஆடு மாடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட என்ன இல்லாமல், மனது இல்லாமல், அற்பமானவைகளையும் ஒன்றுக்கும் உதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. யாரு சொல்லுகிறா? அபிஷேகம் பண்ணின தேவனே சொல்லுகிறார் சவுலை பார்த்து, நான் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினதுக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபத்துல கதறி கொண்டிருக்கிறான். அப்ப இவன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு பாவம் செஞ்சிட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, பூமியின் கீழே எங்கும் இல்லாம அவர்களை முழுவதும் அழித்து போடுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அவனோ போகும்போது நல்ல வைராக்கியத்தோடு போனான். ஆனா போன உடனே ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு, அவனுக்கு கீழே பின்பற்றி வருகிற இராணுவங்களின் சத்தத்தை கேட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடு மாடுகள் செகண்ட் கிளாஸ் ஆடு மாடுகள் அவங்க கண்களுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கிறதோ அதெல்லாம் உயிரோடு வைத்து விட்டு அற்பமானதையும் ஒன்றுக்கும் உதவாதகளையும் என்ன பண்ணி போட்டானா, அழித்து போட்டு எல்லா ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறோன்னு வந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லிவிட்டாரு, அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவனை நான் ராஜாவாய் மாற்றினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவனால தாங்கிக் கொள்ள முடியல. மறுநாள் எழும்பிக்கிறார். அதிகாலையில் எழும்பி தொடர்ந்து வாசித்து பாருங்க வீட்டில் போய். அவன் அதிகாலமே எழுந்து போகிறாரு. ராஜாவை பார்க்க போகுது. ராஜா இவரை பார்த்து ஓடி வருகிறாரு. நீ சொன்னபடி நான் செய்தேன்னு சொன்ன உடனே சாமுவேலுக்கு கோபம் வந்தது. அப்ப நான் கேட்கிற சத்தம் என்ன, அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்கும் போது அவர் சொல்லி மழுப்பி பார்க்கிறாரு, ஆண்டவர் உண்மையில் கோபமாய் விட்டாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொல்லும் போது அவன் சொன்ன வார்த்தை 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் மீறுதலினாலே நான் பாவம் செய்தேன். அப்போ இவர் ஒரு பாவம் செஞ்சிட்டார். என்ன பாவம் செஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பாவம். அப்படி நடந்தபடினால என்ன நடந்தது? அதே அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை என்ன பண்ணி போட்டாராம்? கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலோ உத்தமனாய் இருந்த உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜா என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு என்னைக்காவது ஏசப்பாட்ட கேட்டானா? கேட்கவே இல்லை. இவன் கழுதையை தேடி போனவனை இவனை தேடி ராஜரீக அபிஷேகம் பண்ணி வந்தது. அவன் யாரையும் தேடி போல, ஆனா அவனை தேடி ராஜரீக அபிஷேகம் பண்ண வந்தது. அந்த அபிஷேகத்தை அவனால் தற்காத்து கொள்ள முடியவில்லை. ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ராஜரீக அபிஷேகத்தை நான் கிழித்து போடுவேன்னு சொன்னாரு. அதற்கு அவன் செய்த பாவம் ஒரே ஒரு பாவம் தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணின? அவன் கீழ்ப்படியவில்லை. இன்னைக்கு நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசப்பாவுடைய வேதத்தை நம்ம எத்தனையோ வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கோபம் கொள்ளாதன்னு சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படாதுன்னு சொல்லுகிறது. இதற்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் எப்படி கர்த்தர் உங்களை நம்பி இந்த ராஜரீக அபிஷேகத்தை கொடுப்பாரு? இல்லை இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு மேலே இன்னைக்கு ஊற்றி விட்டார்னா இந்த அபிஷேகத்தை உங்களால் வாழ்நாள் முழுவதும் தற்காத்து கொள்ளுகிறதற்கு உங்களுக்கு திராணி
இருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவரே அந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கீழ்ப்படியாம மன்னித்து போட்டு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பாவம், கர்த்தர் வெறுக்கிற பாவம், ராஜரிக அபிஷேகத்தை இழந்து போனுகிறதற்கான பாவம். முதலாவது பாவம் என்ன பாவம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன பாவம். ரெண்டாவது ஒரு பாவத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது யாரு? தாவீது ராஜா. சவுலை பார்த்து இப்ப கூட வாசித்தோம், உன் ராஜ்யபாரத்தை உன் கையிலிருந்து எனக்கு கிழித்து யார் கையில கொடுக்க போறேன்னு சொன்னார். உன்னை பார்க்கிலும் உத்தமனா இருந்த தோழன், அது யாரு? தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவும் இவர் ராஜரிக அபிஷேகத்தை தேடி போகல, எங்கேயோ காட்டுக்குள்ள ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. காட்டுக்குள்ள ஆட மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வருகிறது, நீ வீட்டுக்கு வா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன்னை ஒரு தீர்க்கதரிசி தேடி கொண்டிருக்கிறாருன்னு. இன்னைக்கும் நீங்களும் எங்கேயோ உங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னைக்கோ யாரோ உங்களுக்கு அழைப்புதலை கொடுத்து நீங்களும் இங்க வந்திருக்கலாம். எதற்காக? ராஜரிக அபிஷேகம் பெறுகிறதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி விட்டார். இப்ப சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. அவர் ராஜாவாய் அரியணை செய்த ஏறின பின்பு அவர் செய்த பாவம் என்ன? ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சாரு. அவர் மேல கர்த்தருடைய கோபம் உண்டது. என்ன பாவம் செய்தார்? வாசிக்க கேட்போமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதுல 1வது வசனம், 2வது வசனம், 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 சாமுவேல் 11 1 2 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பு அருகையிலே உலாத்தி கொண்டிருந்தான். ஸ்தானம் அணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பருகின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தால். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவள் அவனுடைய சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். இதுக்கப்புறம் நடந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும். தாவீது உரியாவை என்ன பண்ணினான்? யுத்தத்தின் மும்முரத்தில் அவனை நடுவே நிறுத்தி அவனை கொலை செய்யும்படிக்கு அவன் கையிலே லெட்டரை கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த யுத்தத்தில் பத்சேபாளுடைய கணவனாகிய உரியா மரித்து போனான். இங்க தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டாரு. தாவீது என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஆண்டவர் 10 கற்பனைகளில் கடைசி கற்பனை என்ன? யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குன்ற யாதொன்றையும் இச்சியாதிருப்பாக. பிறனுடைய மனைவியாவது, பிறனுக்குன்ற வேலைக்காரனையாவது, வேலைக்காரியாவது இச்சியாதிருப்பாயாகன்னு சொன்னாரு. ஆனால் இங்க தாவீதுக்கு என்ன பண்ணிட்டான்? அந்த ராஜரிக அபிஷேகம் அவன் மேல இருக்குது. அவன் யுத்தம் செய்கிறவனா, யுத்த காலத்துல யுத்தத்தை நடப்பிக்கிறவனாய், கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறதற்கு பதிலா அவன் சோம்பேறியாய் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இச்சையின் ஆவி அவனுக்குள் உட்புகந்தபடினால அவன் இச்சித்த பெண்ணோடு சயனித்தான், பாவம் செய்தான். இதே அதிகாரத்தை வாசித்து அடுத்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நார்தான் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வருகிறாரு. தாவீதே, நீர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொல்லிட்டாரு. முதலாவது ஒருத்தன் தப்பு செஞ்சான். சவுல் ராஜா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு பாவத்தை செய்தபடினாலே ராஜரிக அபிஷேகம் கர்த்தர் அவன் கையிலிருந்து கிழித்து போட்டார்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, தாவீது ராஜா இச்சை என்கிற ஒரு பாவத்தில் விழுந்தபடினால சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வீட்டை விட்டு பட்டயம் நீங்காதபடிக்கு. நீங்க தாவீதுக்கு அடுத்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அடுத்து சாலமோனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே குழப்பம், குடும்பத்துக்குள்ளே பட்டயம், குடும்பத்துக்குள்ளே சங்காரம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, போராட்டம். இது அப்படியே நடந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை இந்த கூட்டத்திலிருந்து நீங்க வெளியே போகும்போது அபிஷேகம் பண்ண போகிறாரு. ஒருவேளை நீங்கள் இச்சையோடு இருந்தீங்கன்னா இந்த அபிஷேகம் உங்க மேல வராது. ஒருவேளை இன்னைக்கு அபிஷேகம் பண்ண பிறகு உங்களுக்கு இச்சை உங்களுக்குள்ள வந்துட்டேன்னா அந்த அபிஷேகம் உங்க மேல நிலைத்திருக்காது. ஒருவேளை இச்சையோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு நம்பரை வேகமாய் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? 1 ராஜா
ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது ஒரு ராஜா வேதத்தில் செய்த ஒரு பாவம். அவன் ராஜரீக அபிஷேகத்தை தேடி போகவில்லை, அவனை தேடி அந்த ராஜரீக அபிஷேகம் பண்ண வந்தது. அவன் யார்? வாசிக்க கேட்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேல் எல்லாருக்கும் கேள்வி ஆனபோது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யாராக்கினார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை ஆக்கினார்கள். அவனை ராஜாவா ஆக்குங்கள் என்று அவன் கேட்கவில்லை, சகல ஜனங்களும் சேர்ந்து அவனுக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை அவன் தலைமையில் வார்த்தார்கள். யூதா கோத்திரம் மாத்திரம் வேறு ஒருவரும் தாவீதின் யூதா கோத்திரத்தை அன்றி வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. அப்போ சாலமோனுக்கு அடுத்து ராஜரீகம் 2ஆய் பிரிகிறது. 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் யாருடைய வசனமாய் வருகிறது? யெரொபெயாம் வசமாய் வருகிறது. சாலமோனுடைய பையன் ரெகோபெயாமின் வசமாய் 2 கோத்திரம் போகிறது. இவன் தாவீதுக்கு வேலைக்காரனாய் இருந்தான், சாலமோனுக்கு வேலைக்காரனாய் இருந்தார். யாரு? யெரொபெயாம் சாலமோனுக்கு வேலைக்காரனாய் இருந்தாரு. சவுல் சும்மா கழுதையை தேடி போனவருக்கு அபிஷேகம் வந்தது. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனை தேடி அபிஷேகம் பண்ண வந்தது. இங்க ஒருத்தர் யாரோனுக்கோ எதுக்கோ வேலை பார்த்து கொண்டிருக்கவனை தேடி ராஜரீகம் அபிஷேகம் வந்தது. ஆனால் இந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இந்த அபிஷேகம் கடைசி வரை அவனோடு இல்லை. அப்படி அவன் இழந்து போகிறதற்கு அவன் செய்த பாவம் என்ன? வாசிக்க கேட்போமா? அதே அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதே அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கண்டு குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமின் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க 30வது வசனம் வரை. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படியாய் மாறினது? பாவமாய் மாறினது. ஹல்லேலூயா. அப்புறம் இவனையும் ராஜரீக பதவியில இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணிவிட்டாரு? அகச்சி போட்டார்னு பார்த்தோம். இவன் செய்தது ஒரே ஒரு பாவம் தான். என்ன பாவம்? ஒரு விக்கிரக ஆராதனையை ஸ்தாபித்துட்டாரு, கண்ணுக்குட்டியை ஸ்தாபித்து விட்டாரு. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை ஆராதிக்க, யெகோவா தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு கன்றுக்குட்டியை ஸ்தாபித்தாரு. இதற்கப்புறம் வந்த ராஜாக்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்தை பாவத்திற்கு உட்படுத்தின யெரொபெயாம் வழியிலே நடந்தார்கள். அவன் செய்த பொல்லாப்பை அவர்களும் செய்தார்கள் என்று சொல்லி வருகிற ராஜாக்கள் இருக்கிறது. அவன் ராஜரீக அபிஷேகத்தை இழந்து போனா, அவன் புள்ள செத்து போனா, வியாதியினால செத்து போனா. அடுத்து அவனுடைய பரம்பரை ஆட்சியில சதா காலங்களும் இருந்தார்கள்னா இல்லவே இல்லை. அந்த ராஜரீக அபிஷேகத்தை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன ஆராதனை இருந்தது? விக்கிரக ஆராதனை. ஏசப்பா சொல்லுகிறாங்க, வானத்துக்கு கீழெங்கும் பூமி மேலெங்கும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் அவைகளை எதையோ நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இவன் ஒரு சொரூபத்தை செஞ்சுட்டான், ஒரு விக்கிரக ஆராதனை செய்துகிட்டு இருந்தான். ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்கலாம், ஒருவேளை விக்கிரக ஆராதனை செய்துகிட்டு இருந்தீங்கன்னா இது கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாய் இருக்கிறது. இந்த பாவத்தை செய்து கொண்டு என்னையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுங்க, நானும் சகலத்தை ஆண்டு கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணவே மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்புகிற ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை மாத்திரமே ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுடைய சத்தம் என் காதில் வந்து கேட்கறது, நான் எந்த சொரூபத்தையும் நான் வணங்கவில்லை, எனக்கு ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறீங்க? நிறைய பேர் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹிந்துக்கள் போவாங்க, இல்லை ஆர்சியில் இருக்கிறவங்க விக்கிரக வழிபாடு பண்ணுவாங்க. நான் என்ன விக்கிரக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த பாவத்தை செய்துன்னு ஏன் என் மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்கறது. உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்தவர்களை நீங்க விக்கிரக வழிபாட்டு போய் சிலைக்கு முன்னாடி கும்பிடாம இருக்கிற உங்களையும் பார்த்து உங்களுக்குள்ளேயும் ஒரு விக்கிரக ஆராதனை இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது எங்க இருக்கிறது? வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு கொலோசியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? வேகமா எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆகையால் கொலோசியர் 3:5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான போதும். அப்ப விக்கிரக ஆராதனை யானை என்னதுன்னு போட்டிருக்குது. அப்போ பொருளாசை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது என்னதான் ஆண்டவர் பார்க்கிறாரு? அது ஒரு
விக்கிரக ஆராதனையா பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்கக்கூடாது? பொருள் ஆசை இருக்கக்கூடாது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. எதற்கு மேலே கர்த்தராகிய இயேசுவை தவிர்த்து மேலே எந்ததுக்கு மேலே உங்க ஆசையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு மேல இந்த போனுங்கிறது இதுவும் ஒரு பொருள் தான். இதுக்கு மேல நீங்க ஆசை வச்சாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இதுக்கு நீங்க வச்சு ஆசை இதுல காமிச்சா கூட கர்த்தருடைய பார்வையில் அது பாவம் என்று அவர் ரிஜிஸ்டர் பண்ணுகிறாரு. இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ராஜரிக அபிஷேகமும் வராது. ஒருவேளை ஐயா என்னை தாங்கன்னு சொல்லி நீங்க கதறி இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு இந்த பாவத்துக்கு இன்னொரு நாள் நீங்க இடம் கொடுத்தாலும் இந்த ராஜரிக அபிஷேகம் உங்களை விட்டு தூரம் போகிறதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். நம்ம அங்க கூடி வந்திருக்கிறது ராஜரிக அபிஷேகத்தை பெரும்படியா வந்திருக்கிறோம். இந்த டைட்டிலே அதுதான், கிரவுன் 2026. ஆண்டவர் நம்ம மேல கிரீடங்களை வைக்கிறதுக்கு அவர் ஆவலாய் வந்திருக்கிறாரு. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான முடியும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிற வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுகிறாரு. உங்களுக்கு மேல கிரீடங்களை வைத்து கிரவுன்களை வைத்து ராஜரிக அபிஷேகம் பண்ணி உங்களை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஆசையா இருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குமாகில் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. அபிஷேகத்தை வாங்கி கொண்டு இந்த பாவத்தை செய்தீர்களே ஆனால் உங்களை விட்டு அவர் கிழித்து எறிந்துடுவார் அந்த ராஜரிக அபிஷேகத்தை. உங்கள் குடும்பத்துக்குள்ள பட்டயம் வந்துடும். நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவர்களாய் மாறீர்கள். இன்னைக்கு நம்ம அப்படியே ஏசப்பட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறது. இந்த பாவத்துக்கு பலியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை 1 யோவான் 1:7 இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்க போகிறோம். சவுல் செய்த பாவம் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. தாவீது செய்த பாவம் என் கண்ணுகளிலே இருக்கிறது ஆண்டவரே. யோரேபியாம் செய்த பாவம் என்னுடைய உள்ளத்திலே ஆட்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? வெளிப்படுத்தின 1:6 வசனத்தை வாசிக்க கேட்போமா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களரை நம்மளை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தத்தினால இந்த பாவத்தை கழுவதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு முன்பாக உங்களை ராஜாக்களாய் மாற்றி உங்க கையில்களை ஆளுகையை கொடுத்து அனுப்புகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளும் ஒப்பு கொடுப்போமா? அப்படி முடிந்த இடத்துல இருக்கிற இடத்துல எழுந்திருந்து கண்களை மூடி பக்கத்துல யார் இருக்காங்கலாம் பார்க்காதீங்க. ஒருவேளை பாவத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வெறுக்கிறது பாவத்தை வெறுக்கிறாரு. அவர் பாவியை வெறுக்கல, பாவத்தை வெறுக்கிறாரு. ஒருவேளை பாவத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த 3 பாவம், சவுல் செய்த பாவம், தாவீது செய்த பாவம், எரேபியாம் செய்த பாவம், விக்கிரக ஆராதனை உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்ல இச்சை உங்க கண்களிலே போராடிக்கிட்டே இருக்கிறதா? எதை பார்த்தாலும் இச்சை, தனியா இருந்தாலும் இச்சை என்னை வாட்டுகிறது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பாவம், என்ன பாவத்துல நீங்க மாட்டி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிறீங்க, வேத வார்த்தை கொண்டு என்னை சிச்சித்து பேசுகிறீங்க, வேதத்தை துறக்கும் போதெல்லாம் இருதயத்துல மனசாட்சி குத்துகிறது, ஆனால் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா. இன்னைக்கு நான் கீழ்ப்படிய என்ன ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஏசப்பாட்ட கழுங்களேன். எல்லாரும் வாய்களை தரங்க, யார் வாயும் சும்மா இருக்கக்கூடாது. இது உங்களுடைய நேரமா இருக்கிறது. முடிஞ்சா கண்ணீர் விட்டு அழுங்க. உங்க கண்களில் வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. தேவன் தாமே உங்கள் முகத்தில் வருகிற கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் துடைக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. பாவத்தின் நிமித்தம் நீங்கள் விசாரப்பட்டீர்களேயானால், பாவத்தின் நிமித்தம் நீங்கள் விசாரப்பட்டீர்களேயானால் கர்த்தர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து கடலின் ஆழத்தில் தூக்கி எறிந்து போட்டு உங்களை என் மகனே மகளே, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையை உனக்கல்ல வந்த ராஜரிக அபிஷேகம் என்று சொல்லி அவர் உங்களையும் அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறாரு. ஏதோ என்ன கூப்பிட்டாங்க வந்தோம் போனேன் இல்லாதபடிக்கு இந்த நாட்களை நீங்க கடந்து போகிறாதீங்க. இந்த நாளை நீங்க இழந்து போகிறாதீங்க. ஆண்டவர் எருசலேமுக்கு வெளியே நின்று கண்ணீர் விட்டு அழுகிறாரு. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான காரியத்தை நிலையாமல் போனபடியினாலே
சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை ஒடுக்குவார்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு இந்த காலம் நம்முடைய காலமா இருக்கிறது. இந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் ராஜரிக அபிஷேகத்தை வேற யார் மேலேயும் ஊத்திடக்கூடாது. இன்னைக்கு உங்களை தான் நம்பி வந்திருக்கிறாரு. என் பிள்ளை எழும்புவான், என் மகன் எழும்புவான்னு சொல்லி உங்களை தான் ஆண்டவர் பார்த்து வந்திருக்கிறாரு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்களேன், வாய்களை திறந்த ஆண்டவரே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில காணப்படுகிற சகல கீழ்ப்படியாமையும் என்னை மன்னிப்பீராக. அந்த பாவத்தை உங்க ரத்தத்தினாலே மன்னிங்கப்பா. இனிமேல் நீர் என்ன சொன்னாலும் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடிக்கு, எதிர்த்து பேசாதபடிக்கு என்னை கீழ்ப்படிய முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். கீழ்ப்படிய என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கீழ்ப்படிய என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. கீழ்ப்படுகிறவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பாவம் எனக்குள்ள வந்து விடாதபடிக்கு, பாவம் உன்னை அணுகாது என்று ரோமர்ல சொன்ன வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக எனக்கு கீழ்ப்படுதல கச்சுத்தாங்கப்பான்னு ஏசப்பாட்ட கேளுங்க. எனக்கு கீழ்ப்படுதல கச்சுத்தாங்கப்பான்னு ஏசப்பாட்ட கேளுங்க. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. உங்களால கீழ்ப்படிய முடியாது, ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து கீழ்ப்படியதற்கு நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. என்னை கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்துங்கப்பான்னு ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, ரெண்டாவது எனக்குள்ள போராடுகிற இச்சைகளை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்களேன். உங்க கண்களில் உள்ள இச்சைகளை ஒப்பு கொடுங்க. இந்த இச்சையோடு இருந்துகிட்டு கர்த்தர்ட்ட அபிஷேகத்தை பெறலான்னு வந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. அந்த அபிஷேகத்தை பெற்ற தாவீதுக்கு அப்புறம் இச்சை வந்தது. அதுக்கப்புறம் அவன் குடும்பத்துக்குள்ள பட்டயத்தை அனுப்பினார்னு பார்க்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ள பட்டயம் வந்தா நம்மளால தாங்க முடியுமா? கொள்ள நோய் வந்தா தாங்க முடியுமா? இப்ப இருக்கிற பிரச்சனையை நம்மளால தாங்க முடியல. இன்னும் கர்த்தருடைய மகா கோபம் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல ஊற்றப்பட்டா தகிக்க கூடாது, தாங்க முடியாது. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேத வார்த்தையின்படி என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தைகளை, இச்சைகள் நிறைந்த சிந்தைகளை இன்னைக்கு பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இது உங்களுடைய நேரமா இருக்கிறது. வாயை அடக்கி கொள்ளாதீங்க. சத்தத்தை உயர்த்துங்க. அன்னைக்கு மட்டும் அந்த பிறவி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லாமல் இருந்தானே, ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கி இருக்கவே மாட்டாரு. அவன் பிறவியிலிருந்து குருடனாய், பிறவியிலிருந்து கண்ணு தெரியாதவனாய் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அவனுக்கு ஒரு மேன்மையே இல்லை. அவன் வாழ்க்கையில தெரிஞ்ச நாளில இருந்து, விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து பிச்சை எடுத்து திங்கிற பொழப்பு தான். அப்படி போட்ட பொழப்புல ஒரு நாள் அவன் காதுல ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தர் எரிகோவுக்கு போகிறார், இந்த வழியா தான் போகிறாரு, நான் பிச்சை எடுக்கிற வழியா தான் அந்த கர்த்தருக்கு போய்கிட்டு இருக்காருன்னு அவன் சத்தம் கேட்கிறது. ஒருவேளை நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, என் வாழ்க்கையில ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லை, என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது, ஒரு மேன்மையும் இல்லை, ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, என் குடும்பத்தில் நல்ல பொருளாதாரம் இல்லை, எங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் தராதரம் கெட்டு போய் இருக்கிறது, ஒரு மேன்மையும் இல்லை, ஆசீர்வாதம் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் பொத்தல் பையில போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு அந்த குருடனுக்கு நடந்த காரியம் அதுதான். அவன் சத்தத்தை கேட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கவங்களாம் கத்துறான், ஏ குருடனே, குருட்டு பயலே, அமைதியாயிருன்னு சொல்லுகிறாங்க. அவன் உங்க சத்தத்தெல்லாம் கேட்டு வாயை மட்டும் மூடிக்கிட்டு இருந்தானா அன்னைக்கு அற்புதமாய் நடந்திருக்காது. ஆனால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் நின்று திரும்பி அவனை அழைத்து வர சொல்லி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அன்னைக்கு ஆசீர்வாதத்தை நடத்தினாரு. இன்னைக்கு உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே சொல்லுங்களேன், ஏசப்பா என் இச்சைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தத்தை சொல்லுங்க, உயர்த்துங்க. ஏசப்பா கூப்பிடுங்களேன், ஏசப்பா உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஏசப்பா இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. இன்னைக்கு சிலுவையில் அறைந்தவனாய் இனிமேல் இச்சை என்னோடு போராடாதபடிக்கு என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையனை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, மூணாவது அந்த எரேபியாம் செய்த பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் பாவத்தை நான் அறிக்கை செய்ய கொடுக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அந்த ராஜரிக அபிஷேகத்தை தருகிறதற்கு அந்த விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்ப என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை ஒருவேளை சொரூபத்தை வணங்கி கொண்டிருந்தா இனிமேல் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவன் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த சத்திய வார்த்தையின்படி எங்கும் பிதாவை தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.
ஒருவேளை எங்களுக்குள்ள பொருள் ஆசைங்கிற விக்கிரகாரம் அது இருந்தா அதையும் எங்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். அந்த பொருள் ஆசையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவனுக்கு அது இருக்குது, எனக்கு இல்லை. அவனுக்கு எனக்கு அடுத்து வந்தவன்லாம் மேலே போயிட்டு அவனுக்கெல்லாம் அந்த பொருள் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த ஆசையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பொருள் ஆசைங்கிற விக்கிரகாரதனையை ஒப்பு கொடுக்குறோம். பாவத்தை மன்னிங்கப்பா, பாவத்தை மன்னிங்கப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறாங்களப்பா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் இருதயத்தை நீர் ஆட்சி கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்னைக்கு இந்த பாத்திரத்தை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. குயவனுடைய கரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. அவருடைய வாழ்க்கையில நீர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய், மகிமையின் பாத்திரமாய், கிருபையின் பாத்திரமாய் இப்பொழுது நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோமாப்பா. இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய், சத்துருக்களுக்கு முன்பாக பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அனுப்பும்படியாய் நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு விட்ட பாவம் இனி என்றென்றைக்கும் இவர்களை தொடாதபடிக்கு நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் பாவங்கள் இவர்களை தொடாதபடிக்கு, பாவத்தின் இச்சை, பொருள் ஆசை ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இவர்களை தொடாதபடிக்கு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்க வேத வார்த்தையின்படி நாங்களும் கீழ்ப்படிய அப்பா, இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பொருளாசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடும் வெறுமையான பாத்திரமாயிருக்கிறேனே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே ராஜரிக அபிஷேகத்தை கொடுத்து நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா பாவம் இல்லாத பரிசுத்த ஜாதியாய் வணைந்து கொள்ளோ. குயவனே படைப்பின் காரணனே, பாவத்து நிமித்தம் விசாரப்பட்ட எங்களை கண்ணோக்கி பார்த்து அந்த ராஜரிக அபிஷேகத்தை, இந்த கிரீடத்தை பிள்ளைகள் மேல வைத்து அனுப்புகிறதற்கு ஆயத்தமா எழுந்தருளி விட்டீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பெருகவும் நாங்க சிறுக ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அப்படி கரங்களை தட்டி அண்ணன் ஜான் அண்ணனுக்காக நம்ம நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை நம்மளுக்கு வைத்து இருக்கிறார். ஸோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட போகிறோம்.